ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவும் மேலே போயிட்டு ஒரு 10 கல் அடிக்கிட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாங்க. 10 கல்லாக இருந்தாலும் உழைச்சி வாங்கின கல்லாச்சு வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஃபீலிங்ஸ் செம்மையாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு நீ எப்படியோ சிமெண்ட் அரேஞ்ச் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ கம்பி அது இதுன்னு வாங்கி நம்ம எப்படியோ வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன சின்ன முயற்சி கூட பெரிய லெவலில் சந்தோஷம் கொடுக்குன்னு சும்மாவா சொல்லுவாங்க. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரூமில் வந்துட்டு இங்கே பெட் வைக்கணும், இங்கே பீரோ வைக்கணும், இங்கே ஜன்னல் வைக்கணும்னு இவங்க பண்ண அலப்பறை இருக்கே அடி தூள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த கனவு சீக்கிரமாக நிறைவேற நம்ம ஒரு வாழ்த்துக்களை போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ இது மீனாவோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய ரூமாக கட்டிடுங்க. அவங்க மனோஜ் வந்து நொந்தே நூடல்ஸ் ஆயிடுவார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ரவி இருக்காங்களே, ரவி உட்காந்துருக்கார். நீ என்னடா சும்மா கேம் விளாண்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து நின்று காலமிக்க விட்றான்ட்டாங்க. காலமிக்கிட்டே இருக்கும்போது யார் பார்த்துட்டா, நம்ம விஜயா பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெயில் பால்ஸ் வச்சு விட்றான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே விஜயாவால் தாங்க முடியலங்க. கோவத்தில் கொந்தளிச்சு போய் வந்து அண்ணாமலைகிட்ட புலம்புன்னு புலம்புறாரு. நீ புலம்புயாடி, இந்த காலத்து பசங்க இப்படி தாண்டி விட்டுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பர்சனலாக நுழையிறதே தப்புன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் இவ இப்படி தான் புலம்பான்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாரு. என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம மனோஜ் இருக்காரு. அவரு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு 4 பொருள் வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த பேயே யோசிச்சிருக்கணும். இது பிளாக் பணம்னு வேற சொன்னானுங்க. கடைசியில் பார்த்தா இது ஒரிஜினல் பணமே இல்லாமல் இருக்க போகுது. ஏமாற போகிறாருன்னு மட்டும் நல்லா தெரியுது. கண்ணா பிஸ்னஸ் மேக்னெட்டுன்னு மட்டும் சொல்லிக்க கூடாது. கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எப்படியோ ஏமாற போகிறாரு அது மட்டும் தெரிஞ்ச விஷயம். நம்ம விஜயா கிட்டே நம்ம ரோஹிணிட்டு ரிவீட் மேலே ரிவீட் வாங்க போகிறாரு அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.